Hi friends, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஊத்தாப்பம் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக குக்கிங் நிறைய நான் ஃபாரஸ்ட் போவேன், நாகராஜோடு போயிட்டு பண்ணுவேன். நான் என்னன்னா இப்போ குவாரண்டைன் நல்லா லாக்டவுனால் ஃபுல்லாக எங்கள் வீட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் ஒரு 3 டிஷ்ஷஸ் மட்டும்தான். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஒன்று ஆப்வியஸாக நம்மளுக்கு ஆனியன் தேவை, கேரட் தேவை, மிளகாய் தேவை, கருவேப்பிலை தேவை. இது இருந்தாலே நம்ம பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ஊத்தாப்பம். ஊத்தாப்பம் பண்ணுறதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது, அது சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஓகேவா? கேரட்டை நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். கேரட்டை கிரேட் பண்ணிட்டு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு மிளகாயை கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கட் பண்ணிட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம், ஒரு கலவையாக ஆக்கிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம மிளகா கட் பண்ணிக்கலாம். மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணால் போதும், இந்த அளவுக்கு. கொஞ்சம் பொறுத்து பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம மிளகா இந்த அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணால் போதும். இதை ஏன்னா ரெட் எடுத்துக்கிட்டேன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட் நம்ம வெங்காயத்தை வெட்டிக்கலாம். ஓகே, நம்ம கேரட், இது மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே வெட்டின கலவை. இது நம்ம எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்காச்சு. இது ஓகேவா? இந்த கலவை போதுமான இருக்கும்னு நினைக்கிறேன் 3க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேப்பர் அப்படி ரவுண்டாக முடுக்கியிருக்கேன். ஏன் இப்படி பேப்பர் ரவுண்டாக முடுக்கியிருக்கேன்னா அப்போ தான் கொஞ்சம் ரொம்ப நேரம் பற்றும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் பேப்பர் முடுக்கியிருக்கேன். எப்பவுமே நீங்கள் ஊத்தாப்பம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப தனியாக எடுத்துக்கூடாது, ரொம்ப திக்காகவும் எடுத்துக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க, திக்குக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது ஊத்தாப்பம் போடுறதுலே. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஊத்தாப்பம் போட்டு வெங்காயம் ஒட்டாத ஒட்டிகிட்டே இருக்கும். அதுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நல்லா போட்டுக்கிட்டு கல்லில் எல்லா பக்கமும் எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட் தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் தோசைக்கு அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு. எண்ணெய் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஒரு 2 காண்டி விட்டு கொஞ்சம் மொத்தையாக இருக்க மாதிரி பாருங்க, ரொம்ப தின்னாக போட்டுறாதீங்க. பாருங்கள், 2 காண்டி நான் இங்கே ஊற்றிட்டேன்னா அப்படியே மொத்தையாக இருக்க மாதிரி போடுங்க. நல்லா அனல் அடிக்குது. இப்போ எப்பவுமே இப்போ நம்ம மேலே நம்ம கலந்து வச்ச கலவைக்கு ஃபஸ்ட்டு தண்ணியில் கையை டிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம். அப்புறம் இந்த கலவையை இது மேலே போட்டுக்கிட்டு அப்படியே இப்படி போட்டுக்கிட்டு நல்லா வைடாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, இன்னொரு விஷயம், இப்போ நம்ம கை கொஞ்சம் ஈரமாக தான் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். ஸோ அப்படியே இதில் தொட்டு அமுக்கி விட்டுங்க. நம்மளுக்கு அனல் தெரியாது. தொட்டு முடிச்சிட்டோன்னா திருப்பி கையை நம்ம இதிலே நம்ம டிப் பண்ணி இந்த தண்ணியிலே வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ண சமயத்தில் அந்த வெங்காயம், கேரட் எல்லாமே அதிலே ஒட்டிக்கும். நெக்ஸ்ட்டு இது போட்டு முடித்தோன்னே எண்ணெய் சைடில் விட்டுக்கலாம் நம்ம. ஓகேவா? எண்ணெய் நல்லா சைடில் விட்டுட்டோன்னா அதுவாக இந்த சைட் கார்னர்ஸ்லாம் பிச்சுக்கிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பார்த்தீங்களா, இப்படியே இதே மாதிரி வரும், பிச்சுக்கிட்டு நல்லா வரும். ஸோ இது நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிடும். அந்த மாதிரி டைமில் நம்ம இது பண்ணிடலாம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃபைனல் அவுட்புட். இந்த மாதிரி பண்ணுன்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். அண்ட் என் சேனலில் ஃபைனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸராக இருந்தால். ஓகே.